சாவு ஓர் ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1:21. இங்கு பெரும்பாலும் எல்லா மனுஷரும் நஷ்டமென்று கருதும் ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் பவுல் லாபமாக கருதுகிறார். பொதுவாக ஒரு பரிசுத்தவானோ அல்லது ஒரு நல்ல மனிதனோ மரிக்கும் போது ஜனங்கள் அதை ஒரு இழப்பாக கருதுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலர் பவுல் தன்னுடைய ஆவிக்குரிய கண்களின் மூலமாக சாவு என்பதை தனக்கும் பரலோகத்துக்கும் மகிமையடைந்த பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் ஒரு ஆதாயமாக காண்கிறார். எனவே நமக்கும் கூட அது அவ்விதமே இருக்கிறது. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். ஆனால் சிலருக்கு இது முற்றிலும் மாறானதாய் இருக்கிறது. சுயம் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு இழப்பு என்பதே அவர்களது அறிக்கையாயிருக்கிறது. அவர்களுடைய பூமிக்குரிய ஐஸ்வர்யங்கள், உடைமைகள், இன்பமான கேளிக்கைகள், பேராவல்கள், பேர், புகழ் ஆகியவை எல்லாம் அவர்களது மரணத்துடன் என்றென்றைக்குமாக அழிந்து போய்விடும். தங்களுடைய மரணத்துக்கு பின் தங்களுக்கு ஏதேனும் நம்பிக்கை உள்ளதா அல்லது சந்தோஷப்படுவதற்கு ஏற்றது என்று கூறத்தக்க ஏதேனும் உண்டா என்று அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். சாவு நமக்கு ஆதாயமாக மாற வேண்டுமாயின் அப்போஸ்தலர் பவுல் செய்தது போல நாம் நஷ்டம் என்று எண்ண வேண்டிய காரியங்கள் உள்ளன. எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமென்று எண்ணினேன். பிலிப்பியர் 3:7 என்று அப்போஸ்தலர் பவுல் கூறுகிறார். இதற்கு முந்தின 2 வசனங்கள், அதாவது 5, 6 வசனங்கள் அவர் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணின 7 காரியங்களை குறித்து கூறுகின்றன. ஒரு அர்த்தத்தில் இவ்வேழு காரியங்களும் மாம்சத்தில் நமக்கிருக்கும் மேன்மை பாராட்டல்களை குறிக்கின்றன. இவ்வுலகத்தின் காரியங்களை வேண்டாம் என்று வெறுத்து விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கும் பரிசுத்தவான்கள் மட்டுமே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயத்தோனி முழங்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பற்றிய நம்முடைய மேன்மை பாராட்டல் உட்பட நாம் மேன்மை பாராட்டும் காரியங்கள் அனைத்தும் முடிவில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஒரு பேரிழப்பை அல்லது பேரழிவை உண்டாக்கிவிடும். நீங்கள் உங்களுக்காகவே ஜீவிப்பீர்கள் என்றால் மரணம் என்ற வார்த்தையை கேட்கும் போதே அது உங்களுக்கு பயம், கவலை, துக்கம், வியாகுலம், வேதனை ஆகியவற்றை கொடுக்கும். அருமையான தேவ பிள்ளையே, அப்போஸ்தலர் பவுலுடன் கூட சேர்ந்து நீயும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று உன்னுடைய இருதயத்தில் இருந்து கூறக்கூடிய ஆவிக்குரிய நிலவரத்தில் இருக்கிறாயா அல்லது மரணத்தை கண்டு நீ பயப்படுகிறாயா?